அவங்க வந்து முதல்ல வந்து கார்கில் ஏத்துக்கிட்டாங்களா? கார்கில் போர்ல பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானுடைய தொடர்பு இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்களா? சிஆர்பிஎஃப்னுடைய அந்த வண்டி வந்து போச்சு. அங்க வந்து புல்வாமால வந்து வெடிப்பு நடந்தது. 44 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். அந்த வெடிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல. மும்பை வந்து தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. அது வந்து எங்களுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்களா? இந்தியா எல்லா எவிடன்ஸையும் குடுத்தாங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லேருந்து, டிஜிட்டல் எவிடன்ஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் வந்து டோசியர்ஸ் வந்து அவங்களுக்கு குடுத்தாங்க. அது வந்து ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. சரி. அப்புறம் வந்து பார்லிமென்ட்ல வந்து அட்டாக் நடந்தது. அது வந்து தங்களுடன் ஏத்துக்கொண்டாங்களா? இல்ல. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில பிடிபட்டப்ப அவருடைய ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்தப்ப ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. கார்கில்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சடலங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இது எங்களுடைய வந்து வீரர்கள் கிடையாதுன்னு. அதை விட கோழைத்தனம் எங்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்காது. அதை நாம் வந்து அந்த மதத்தினுடைய அடிப்படையில் அந்த வீரர்களை நாம் அடக்கம் செய்தோம். மரியாதையோடு அடக்கம் செய்தோம். அவங்க ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கலையாங்கிறது நமக்கு தேவையில்ல. எங்கேருந்து வருதோ அவருக்கு பதிலடி கொடுப்பது தான் நம்மளுடைய வேலை.